மேஷ ராசி. மேஷ ராசி யாரெல்லாம் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க. மேஷ ராசி. ஸோ மேஷ ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆடி மாத பலன். ஓகேங்களா? ஸோ ஆடி மாசத்துக்கு நான் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 15ல இருந்து அடுத்த 15 வரைக்கும் அந்த மாதிரி ஃபுல் மந்த், இங்கிலீஷ் மந்த் வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இந்த 15ல இருந்து அடுத்த 15, 16 அந்த மாதிரி அதுக்குள்ள வரைக்கும். சரிங்களா? வேலை வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. குழந்தையின்மை ப்ராப்ளம். ஸோ எது வந்து நிறைய கமெண்ட்ஸ் வருதோ அதுக்கான இது கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கான பலனையும் ஆடி மாத பலனையும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்தலம் வந்து போகணும் மேஷ ராசிக்காரங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். நம்ம லக்னம் மேடம், நான் மேஷ லக்னம் அப்படின்னா லக்னமும் பார்த்துக்கலாம். சரிங்களா? யாரெல்லாம் மேஷம் மேஷம் ஒருத்தவங்க கூட இல்லையா? மேஷம் யாரும் பார்க்கலையா? மேஷராசி ஸ்கிப் பண்ணி ரிஷபம் போயிடலாமா? மேஷம் மேஷம் கும்பராசி, மிதுன ராசி, மேஷம் ஒருத்தங்க கூட இல்லையா? 200 பேருக்கு மேல பாக்குறீங்க. மேஷம் மேஷமா? சூப்பர். திவ்யா, விஜய், ஒரே ஒரு நிமிஷம் மேஷ ராசி பார்த்துடலாம், வெயிட் பண்ணுங்க. மேஷம் மேஷம் கன்னி, அஞ்சப்பா, மேஷம், துலாம் ராசி. துலாம்லாம் வரலாம், இப்போதான் மேஷமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேஷத்தை பார்த்துட்டு 1 by 1 வரலாம். மேஷ ராசி முடிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த மாதம் என்ன பண்ணலாம் அப்படின்றது எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, அதையுமே வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? லைக் பண்ணிக்கோங்க மக்களே, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஓகே, யாரும் கால் பண்ண வேண்டாம். ராசி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். மேஷ ராசி இந்த ஆடி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடி மாத தொடக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செவ்வாய் பகவான் மேஷ ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. புதன் 3ஆம் இடத்துலையும், சூரியன் குரு 4ஆம் இடத்துலையும், சுக்கிரன் கேது சந்திரன் 5ஆம் இடத்துலையும், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. ஸோ மாசம் ஸ்டார்ட் ஆகும் போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு. ஸோ இந்த ராசிக்கு, மேஷ ராசிக்கு எந்த ஸ்தலம் வழிபடலாம் அப்படின்னா பண்ணாரி அம்மன் கோவில். சரிங்களா? பண்ணாரி அம்மன் கோவில். இந்த பண்ணாரி அம்மன் கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்க இந்த மாதம் ஆடி மாதம் நிச்சயமா போயிட்டு வாங்க. நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் இதுவே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த தட்டு தான், இந்த எலுமிச்சப்பழம், வேப்பிலை, இந்த மாதிரி வேப்பிலையை நீங்க இங்கேயே வந்து எடுத்துக்கிட்டு எலுமிச்சப்பழம், எத்தனை எலுமிச்சப்பழம் அப்படின்னா 12 எலுமிச்சப்பழங்கள் அல்லது ஒரு எலுமிச்சப்பழமும். இந்த எலுமிச்சப்பழம் நீங்க எடுக்கும் போது இந்த பாருங்க, இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. இந்த எலுமிச்சப்பழம் தட்டு இதை வச்சுதான் வந்து இன்னைக்கு இந்த ஆடி மாசம் வந்து எல்லா ராசிக்காரங்களும், ஒருத்தங்க கிடையாது, எல்லா ராசிக்காரர்களும் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த எலுமிச்சை வேப்பிலை வச்சுதான் சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ண போறோம். நம்ம ஜாதகத்தை வந்து கிளென்ஸ் பண்றது. இந்த எலுமிச்சை இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இந்த மாதிரி மாலை போடுறாங்க, ஆனா அப்படி போடக்கூடாது. இந்த எலுமிச்சை பழத்தை வந்து முழுசா இந்த ஒரு சும்மா தட்டோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாத்திரமோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு வேப்பிலை ஃபுல்லா வேப்பிலை இது பண்ணிட்டு இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு உங்களோட நீங்க என்ன அர்ச்சனை பண்றீங்களோ அந்த அர்ச்சனை வச்சு இதுக்கு மேல வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. எல்லா 12 ராசிக்காரங்களும் தனித்தனியா கிடையாது, 12 ராசிக்காரங்களும் மினிமம் வந்து 12 எலுமிச்சை பழம் இருக்கட்டும். 12 ராசிக்கான
எலுமிச்சை பழங்கள், 12 எலுமிச்சை பழங்கள் இருக்கட்டும். ரொம்ப எனக்கு வந்து ப்ராப்ளமா இருக்கு மேடம், ரொம்ப வறுமையா இருக்கு, ரொம்ப டென்ஷனா இருக்கு, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு சொல்றேன், நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா 27 எலுமிச்சை பழத்தை மாலையெல்லாம் கோக்காம இந்த மாதிரி வேப்பிலையில வச்சு எடுத்துட்டு போங்க. முடிந்தால் மேல கொஞ்சம் வந்து மல்லிகைப்பூ வச்சுக்கோங்க. வேப்பிலை, எலுமிச்சப்பழம், மல்லிகைப்பூ, இது 3ம் வந்து உங்க லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மிராக்கல் செய்யும். இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் மிக 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 ஒரு அற்புதமான மாசம். நம்ம ஜாதகத்துல இருக்கிற, அதாவது கோச்சார பலன்களை சரிப்படுத்தக்கூடிய ஒரு சூட்சமமான மாதம் தான் இந்த ஆடி மாதம். பெண் தெய்வங்கள் எல்லாமே, எல்லா தெய்வங்களுக்குமே பவர் இருக்கும். ஆனா வந்து இந்த ஆடி மாதத்துல எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா பெண் தெய்வங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய பவர் இருக்கக்கூடிய டைம் இந்த டைம். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வீட்லயே நம்ம அம்மா இருக்காங்கன்னா, சந்தோஷமா இருக்கும் போது நம்ம எப்படி பேசுவோம், கோபமா இருக்கும் போது நம்ம எப்படி பேசுவோம், கொஞ்சம் வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கும் போது எப்படி இருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் ரொம்ப பெண் தெய்வங்கள்லாம் மனம் குளிர இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த டைம்ல வந்து உங்க ஜாதகத்துல இந்த கோச்சார கிரகங்கள் என்ன ப்ராப்ளமா இருந்தாலும், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசி வந்து கொஞ்ச நாளாவே வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா தான் போயிட்டு இருக்கீங்க. எதனாலனா வந்து பாத்தீங்கன்னா 12 சனி விரைய சனியா வந்து உட்கார்ந்துக்கிட்டு நிறைய வந்து பாத்தீங்கன்னா மரணங்கள் இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து நடந்திருக்கும். ஃபேமிலி இருக்கு உங்களுக்கு, அம்மாக்கு இந்த மாதிரிலாம் எக்ஸ்பென்ஸ் நடந்திருக்கும், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு கிளென்ஸ் பண்ணக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாதம். அப்ப நீங்க போக வேண்டிய தெய்வம், வணங்க வேண்டிய தெய்வம் பண்ணாரி அம்மன். அந்த பண்ணாரி அம்மன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விபூதி வந்து கொடுக்க மாட்டாங்க. அங்க வந்து புற்று மண்ணை தான் வந்து பாத்தீங்கன்னா விபூதியா கொடுப்பாங்க. சரிங்களா? அது ஒரு ரொம்ப அற்புதமான ஸ்தலம். சொல்லிட்டே போல, அதெல்லாம் சொன்னா நிறைய டைம் எடுத்துரும்ன்றதுனால நான் ஷார்ட்டா முடிக்கிறேன். அங்க வந்து வேப்பிலை, எலுமிச்சப்பழம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ மேல வச்சு எடுத்துட்டு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அர்ச்சனை அங்கேயே வாங்கிக்கோங்க, இது மட்டும் எடுத்துட்டு போங்க, அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. எவ்வளவு பெரிய மாற்றம், மைண்ட் எவ்வளவு அமைதியா இருக்கு. இந்த ஸ்தலம் போயிட்டு வரும்போது மைண்ட் எவ்வளவு அமைதியா இருக்குன்றத பாருங்க. பாசிட்டிவ், நெகட்டிவ் 2 கிரகங்களையுமே அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். இந்த ஆடி மாசத்தை தயவு செய்து எந்த ராசிக்காரர்களும் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான மாசம், புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? மேஷ ராசிக்காரர்கள் ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. அடுத்து ரிஷபம் போயிடலாம். அடுத்து ரிஷபம் எந்த ஸ்தலம் போலான்னு பார்க்கலாம். கேள்வி பதில் வேற இருக்கு.